இளைஞர் கவின் கொலைக்கு காரணமான பெண்ணின் பெற்றோரை கைது செய்ய கோரி கவினின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், இப்போ மறியல் காரணமாக என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களா? நிச்சயமாக மறியல் காரணமாக தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையேயான போக்குவரத்து என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக முடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் அணிவகுத்து நிற்கின்றன. வாகனத்தில் இருக்கக்கூடிய பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயிருக்காங்க. கவின்குமாருடைய இந்த கொலை சம்பவத்தில் அவருடைய தாயார் கிருஷ்ணகுமாரி, அவருடைய தந்தை சரவணன் ஆகிய இருவரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி தூத்துக்குடி திருச்செந்தூர் இடையே இருக்கக்கூடிய முக்காணிங்கிற ரவுண்டானாங்கிற கூடிய ஒரு பிரதானமான இடத்துல இந்த சாலை மறியல்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மறியல் போராட்டத்துல கவினுடைய உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான ஆதாரத்தை காட்டின போதும் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றினா போதும் அப்படிங்கிறத டிமாண்டை வச்சு தொடர்ச்சியா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அந்த பகுதியிலிருந்து வாகனங்கள் சற்றும் கூட நகர முடியாமல் அங்கேயே முடங்கி இருக்கின்றது. போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் தற்போதைய நிலவரம். நன்றி முரளி கணேஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.